அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 51வது நாள் தேவன் தாமே கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதம் கடந்து வந்திருக்கிறோம். டிசம்பரில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீங்க, துக்கப்பட்டு கொண்டிருப்பீங்க, கலங்கி கொண்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாக வேதத்தை வாசிப்போமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள். அல்லேலூயா. ஜெபத்தில் தரித்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்போதும் நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும்போது பொறுமையும் சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். நம்ம வாழ்க்கையில் பொறுமை இல்லைனாலே நம்ம தெரிந்து கொள்ளலாம், நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்ற அர்த்தம். இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா என்பது நம்ம பொறுமையினாலேயும் தாழ்மையினாலேயும் அன்பினாலேயும் அறிந்து கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ரோமர் 12:12 படி கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய மிராக்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஆமேன்.